ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் சிண்டி சிஸ்டர் வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக எனக்கு வர அதிகமான கமெண்ட்டு சிண்டி சிஸ்டருக்கு என்னாச்சு, அவங்க திரும்ப வருவாங்களா, வீடியோ போடுவாங்களா, நல்லா இருக்காங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க. உங்கள மாதிரியே அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியல. லாஸ்ட் இயர் அவங்க வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. அதாவது நான் வந்து பிஎல்ஏ இல்லாத ஒரு கண்ட்ரியில் இருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரியில் பிஎல்ஏ பேன் பண்ணிட்டாங்க. என்னால் அங்கே போனனால சுத்தமாக ரிப்ளை எதுவும் பண்ண முடியல, என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க இன்னுமே எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. நான் டிஎம் பண்ணாலும் சரி, மெயில் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கும் எந்த ரிப்ளே வரல. ஸோ உங்களை மாதிரி தான் எனக்கும் என்னன்னு தெரியாம தான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியல எந்த இன்ஃபர்மேஷனும். தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் சிஃபா சிஸ்டர் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிஇடி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, டீச்சருக்கான எக்ஸாமு. ஸோ அது நவம்பரில் தான் வரும். ஸோ அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. அவங்க கொஞ்சம் படிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. அதனால அவங்களால சேனலை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. மேபி அதை முடிக்கவும் அவங்களோட ஸ்ட்ரைக் முடியவும் கரெக்டாக இருக்கும். அதனால நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக அவங்க வந்து சீரீஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய ரெஸ்பாண்ட், நிறைய கமெண்ட். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிஎல் திரும்ப ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. சேனல் போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது எல்லாமே முடிஞ்சது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 35K ரீச் பண்ணுற நிலமையில சேனல் போயிருந்தது. அது ஒரு 4 வருஷம் உழைப்புன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, மறுபடியும் பிஎல் தானே, நம்ம முதல்லேருந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசை தேத்திட்டு தான் நான் வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2 சேனல் வச்சிருக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். ஏன்னா பிஎல் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நம்பவே முடியாது. ஜாப்பனீஸ் சீரீஸ்க்கு எதுக்கு வேணாலும் அவன் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதே மாதிரியே கொரியன் சீரீஸ்னால் ரொம்ப பயம். தாய் சீரீஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட சீரீஸ்க்கு ஒரு சில சீன்ஸை இப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கே தெரியாமல் எடிட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே தூக்கிடுறாங்க அந்த வீடியோவை. ஸோ ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸாக எடிட் பண்ணால் கூட அதில் நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடிட்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த வீடியோவை தூக்கிடுறாங்க. அதனால பெரிய ப்ராப்ளமே வருது சேனலுக்கு. அப்படிதான் என்னோட சேனல்லே பிரச்சனையில் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு புரியல. ஸோ நான் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஒன்று ஒன்று எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் சேனலை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 சேனலுமே சரி. இதுக்கப்புறம் வரப்போகிற ஆன்கோயிங் சீரீஸ் எல்லாமே, அதாவது நான் போடணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆன்கோயிங் சீரீஸ் எல்லாமே போடுறேன். அப்புறம் நிறைய பிஎல் சேனல்ஸ் புதுசாக வந்திருக்கு. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ரியா பிஎல் வாய்ஸ் ஓவர்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சூப்பராக பேசுகிறாங்க. அப்புறம் தீபு, அவங்கள சொல்லவே நான் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அப்புறம் கவி மறுபடியும் பிஎல்க்கு திரும்ப வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஆன்கோயிங் சீரீஸ் அவங்களும் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ நம்ம பிஎல் சேனலை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஸோ நிறையா வியூஸ் போனால் தான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால எல்லா பிஎல் சேனலும், புதுசாக வர சேனல்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பழைய சேனல், என் சேனலை விட்டுறாதீங்க. எனக்கும் கொஞ்சம் போகிற போக்கில் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம @25 நாக்கசாஸ்கா சீசன் 2ஓட எபிசோட் 2 பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அதாவது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை அக்கினோசன் பார்த்துட்டாங்க. ஹயாமா சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு புரியாம ஹயாமா வேகமா சாரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். சிரசாக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சிரசாக்கி, நீ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே நிற்கிறான். சேம் டைம் ஹயாமா அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். கையில் மொபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கா. சிரசாக்கி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அக்கினோசன் ஏதாவது பேசினாங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசலாமா, கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி கண்டினியூவாக மெசேஜ் பண்ணுறான். பட் ஹயாமா எந்த ரிப்ளையுமே பண்ணல. அப்படியே மொபைலை மட்டும் பார்த்துட்டே இருக்க அக்கினோ அவங்க வராங்க. சாரி, உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா நான் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அடுத்த கிளைண்ட் மீட்டிங் அடுத்தது இருக்கு, அதையும் அட்டன் பண்ணணும் அப்புறம் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி இருக்கு ஹயாமாக்கு. ஹயாமா எதுவுமே பேசல. அக்கினோ அது வந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றான். என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி அக்கினோ பார்த்துட்டே இருக்க, சிரசாக்கியை பத்தி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். அதுவா, சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது நாங்கள் 2 பேரும், நீ உடனே அவனை பிரேக்கப் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அக்கினோ சொல்ல, அதை கேட்டுனையும் அப்படியே ஹயாமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ உன்னை பற்றி ஸ்கேண்டல் வந்தா அது உண்மையாகவே ரொம்ப மோசமாயிரும், உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கினோ சொல்கிறாங்க. நீ இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு உனக்கு தெரியும். மேகசினில் கவரில் வர்ற அளவுக்கு நீ ரொம்ப டெவலப் ஆயிருக்க. நீ ஒரு பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்க. யோசிச்சு பாரு உன்னோட மார்க்கெட் வேல்யூ இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. ஹயாமா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாமே அப்படியே போயிடும். ஃபேன்ஸ் உன் மேலே வச்சிருக்க இமேஜ் எல்லாமே மாறிடும். அது எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அக்கினோ கேட்குறாங்க. அது வந்து
நான் ஒன்றும் ஐடல் கிடையாதுல்ல, ஜஸ்ட் ஆக்டர் தானே, நான் லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். எனக்கு புரியுது, நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில இருக்க பாக்ஸை தள்ளி வைக்கிறாங்க. இவனுக்கு ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. உனக்காக நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாமே உனக்காக கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ யோசிச்சு பாரு, சிரசாக்கி இதே வழியில தான் போகணும்னு ஆசைப்படுறான். ஸோ நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணா அது பிரச்சனை. நான் சொல்றது தப்பா இருந்தா ஐம் சாரி. 2 பேரும் ஹோமோசெக்சுவல்னு தெரிஞ்சுனா மத்தவங்க உங்களை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ மத்தவங்க முன்னாடி நீயும் சிரசாக்கி வேற மாதிரி தெரியுவீங்க. யோசிச்சுக்கோ உங்க 2 பேருக்கு எது நல்லதுன்னு. இப்போதைக்கு இது தெரியாம இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி அக்கினோ ரொம்ப ஃபீல் பண்ணா. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஹயாமா கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து இங்க என்ன மெசேஜ் வருது, ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டே அப்படியே சிரசாக்கி உட்காந்துருக்க. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பேசிட்டேங்கிற மாதிரி ஹயாமா ரிப்ளை பண்ணியிருக்கான். பட் இங்க ஹயாமாக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அவனும் கையில மொபைலை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். 2 பேரும் தனித்தனியா நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மார்னிங் ஷூட்டிங்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. கேரவன்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிரசாக்கி தான் கையில மொபைலை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஹயாமா கிட்ட இருந்து மெசேஜே வரல போல. அவன் ஃபேஸே அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஹயாமா வரான். ஹயாமா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே சிரசாக்கி அவனை பார்த்துட்டே இருக்க. பின்னாடி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அதனால எதுவுமே பேசாம அமைதியா அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹயாமா எல்லாரும் அங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே பேசாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. இவனுக்கு 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. பட் நம்ம சாருக்கு 2 பேர் தான் அப்படியே அமைதியா இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு புரியல. மெசேஜ்க்கு ரிப்ளை வருமான்னு பார்த்துட்டே இருக்க. அக்கினு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்றான். பட் எந்த ரிப்ளையுமே பண்ணாம ஹயாமா அந்த மெசேஜ் மட்டும் பாக்குறான். பார்த்துட்டே அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இவனுக்கு அப்படியே அது ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அவனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல. ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஏதோ ரிப்ளை பண்றான். ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே போனை கீழே வைக்க வேகமா அந்த மொபைல் எடுத்து பாக்குறான். கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்ல சிரசாக்கி அமைதியா அவனை பாக்குறான். இவன் அவனை பார்க்கவே இல்லை. திரும்பி இவன் இந்த பக்கம் அப்படியே விண்டோ பக்கமா ஏதோ வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சு போல. ஃபர்ஸ்ட் ஹயாமா இறங்கி கீழே வர, பின்னாடி அப்படியே சிரசாக்கி வரான். உங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க, 2 பேருக்கு என்ன போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பிளஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து போட்டோ எடுத்துட்டு மைக் எடுத்துட்டு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே ஹயாமாவோட கனவு. ஹயாமா டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அவன் அதை பத்தி யோசிச்சுட்டு வரனால அவனுக்கு கனவு கூட அப்படிதான் வரும் போல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அங்க பார்த்தா அந்த ஷக்குமாவும் அம்மாசும் ஜாலியா தான் பேசிட்டு போறாங்க. பட் அங்க ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஹயாமாக்கு. ஹயாமாவோட பின்னாடி அப்படியே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை சிரசாக்கி தூக்கிட்டு வரா. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு எங்கிட்ட இப்படி பேசிட்டு போறீங்க, வெயிட் பண்ணுங்க ரியோசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக கட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஷூட்டிங்கான ஒரு சீன் போல. கொடுங்க சார்னு சிரசாக்கி கையில இருந்து இந்த பாக்ஸை வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு 2 பேருக்குமே. இன்னும் 2 பேரும் ஓப்பனா எதுவுமே பேசிக்கல. பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சிரசாக்கி சொல்றான். அதை கேட்டுட்டு ஹயாமா பார்த்துட்டே இருக்கா. ப்ளீஸ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிரசாக்கி சொல்றான். ஹயாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுட்டே அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ல, நீ சீரியஸா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹயாமா கேட்க, ஆமா, இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு பிரச்சனை, நம்ம கேர் பண்ணிக்கிற பீப்புள் எல்லாருமே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சோ வேண்டான்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துல அக்கீனோ சொன்னது ஞாபகம் வருது. நீ உன்னை சுத்தி இருக்கவங்கள பாரு, அவங்களோட கம்ஃபர்டபுளா பாரு. இதே வழியில தான் நான் சிரசாக்கியும் யோசிக்கிறேன். உனக்கு பிரச்சனைனா அவனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி அக்கீனோ சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. சிரசாக்கி வேற இங்க பிரேக்கப்னு சொல்றானா, அது எல்லாத்தையும் கேட்டு ஒரு மாதிரி இருக்கு. அசாமிசன் உங்ககிட்ட தான் சொல்றேன், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி சொல்ல ஹயாமாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா அவனை பார்த்துட்டே இருக்கான். கரெக்ட் தான், அவங்களும் சொன்னாங்க நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுனே அப்படியே டோட்டலா எனக்கு மாறிடுச்சு. நம்ம 2 பேரோட கெரியர் நல்லா இருக்கணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் அக்கீனோ சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, அது அடுத்த சீன் ரெடி வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஹயாமா வேகமா போறாங்க. சிரசாக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. அசாமிசன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, போலாம் ஷூட்டிங் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அந்த பக்கம் ஹயாமா போறான். இங்க சிரசாக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு சீன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாபிக்யூ சாப்பிடுற மாதிரி சீன் போல. சக்குமாக்கும் அங்க யமாஸ்க்கும் தான் அந்த சீன் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. 2 பேரும் சாப்பிடுறது விளையாடுறதுன்னு ஜாலியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண கப்பல்ஸ் இல்ல, அதனால பிரேக்கப் பண்ண மாதிரியே உட்காந்துருக்காங்க. 2 பேரும் எதுவுமே பேசல, சும்மா சாப்பிட்டு மட்டும் உட்காந்துருக்காங்க போல. சோ அதுக்கப்புறம் அந்த சீன் அங்க சாப்பிடுற சீனை சாப்பிடறதோடவே அப்படியே முடிச்சிட்டாங்க. சோ சீன் முடிஞ்சதுன்னு சொல்ல, வா இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சிரசாக்கி எடுத்து சாப்பிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த யமாஸ்க்கும் சக்குமாக்கும் இடையில குட்டியா ஒரு ரொமான்டிக் சீன் காட்டுறாங்க. நானும் லவ் பண்றேன்.
எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்ன சொல்ற? அப்படிங்கிற மாரி மிரட்டுற மாரி கேட்டிருக்கான். நீ ஜோக் பண்ணலீல அப்படின்னு சொல்லி அம்மாஸ் கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையில அப்படியே போய்க்கிட்டே இருக்கு ஒரு ரொமான்டிக் மொமெண்ட். செகண்ட் லீடுக்கு ஆக்சுவலி இது செகண்ட் லீடு ஒரிஜினல் சீன் கிடையாது. இவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மூவி அந்த சீரிஸோட அந்த சீன் தான். ஓகே ஓகே கட் கட் கட்னு சொல்ல அப்பாடாங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே உட்காந்துட்டான். சகுமா பார்த்தா அப்படியே படுத்திருக்கான். டே சகுமா எந்திரிடான்னு சொல்ல இந்த பெட் ரொம்ப நல்லா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்றான். எரும மாடே கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க யாரு என்னடா நினைப்பாங்க எந்திரா முதல்ல அப்படின்னு சொல்லி அப்படி அம்மாஸ் அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சகுமா எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பிஸியா ஷூட்டிங் போயிட்டே இருக்க அகினோசன் அதை தள்ளி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அகினோசனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படியே அவங்க பார்க்க கையில லேப்டாப் எடுத்து ஓபன் பண்றாங்க. இந்த மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹயாமா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருப்பான்ல டே ட்ரீம் அப்படிங்கிற ஒரு புக்கோட ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து இவங்களும் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூல இவன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என் கூட ஆக்ட் பண்ற அந்த சிரசாக்கி அப்படிங்கிற என்னோட கோஸ்டார் தான். உண்மையாவே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்றாரு. அவர் பண்ற அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்ல என்னென்னலாம் பண்ணி எஃபர்ட் பண்ணணும் அந்த எஃபர்ட் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஃபுல்லாவே சிரசாக்கியை பத்தி தான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே இந்த அகினோசன் கேட்டிருப்பாங்க. அவங்க அதை பத்தி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இன்டர்வியூ பத்தி யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க அப்படியே உட்கார்ந்துருக்கா ஹயாமா. கையில ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியுது. 2 பேருக்கு இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக். சின்ன வயசா இருக்கும்போது இவன் அப்பா ஆக்சுவலி இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல காட்டியிருப்பாங்க. அப்பா வந்து எப்பயுமே நீ கவலைப்படாத உன் பக்கத்துல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க. அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்க நின்னுட்டே இருந்திருப்பான் ஹயாமா. அந்த சீன் இப்ப அவனுக்கு கண்ணு முன்னாடி வருது. என்னை விட்டுட்டு அப்பா போனார்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா இங்க சிரசாக்கி அப்படியே அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கனால நிறைய பிரச்சனை பேசாம பிரேக்கப் பண்ணிடலான்னு ஆக்சுவலி இவங்க பண்ணிட்டு இருக்க சீரீஸ்லயே 2 பேரும் பிரேக்கப் பண்ற மாதிரி சீன் போல. ஸோ அதை அப்படியே சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களுக்கான சீன் அதை எடுக்க போறாங்க. மேல 2 பேரும் நின்று பேசணும். கீழே இவங்க எல்லாம் நின்று டைரக்டர் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. டைலாக்லாம் எப்படி சொல்றாங்க என்னன்னு 2 பேருக்கும் இடையில வந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. கேமரா செட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் பேசுங்க பேசுங்க டைரக்டர் ஆக்ஷன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சிரசாக்கி தான் பேசணும். அவனால சுத்தமா பேசவே முடியல. டக்குன்னு சொல்லிடுறான் லெட்ஸ் பிரேக்கப்னு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹயாமாக்கு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது. ப்ளீஸ் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா நிறைய பேருக்கு பிரச்சனை. நம்ம மேல அன்பா இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. பேசாம பிரேக்கப் பண்ணிடுறது நல்லது. நம்ம 2 பேருக்குமே அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லணும். அந்த சீன் அவன் அப்படியே டைலாக்கா பேசிட்டான். பேசும்போதுல அவன் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் பேசுறான். ஆக்சுவலி ஒரிஜினலாவே 2 பேர் பிரேக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் பேசுறாங்க. ஹயாமாவும் ஓகே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இதை கேட்டனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சிரசாக்கிக்கு. அழுதுட்டே அவனை பார்த்துட்டு குட் பைன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகணும். அவன் போறான். அவனை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து ஹயாமா அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் பின்னாடியே. அந்த சீன் பார்க்குற அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்க. டைரக்டர் இந்த சீன் இந்த இடத்துக்கு வராது இல்லை அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல சீன் ரொம்ப நல்லா இருக்கு பேசாமறாங்கிற மாதிரி சொல்லிட்டே டைரக்டர் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அக்கீனோவும் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. டக்குன்னு திரும்பி சிரசாக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஹயாமாவை. 2 பேரும் எமோஷனலா ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி அப்படின்னு ஹயாமா சொல்லணும். ஆக்சுவலி அவன் சொல்லிட்டே அழுதுட்டே குட் பைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா கடைசியா அவங்க கிட்ட பேசிட்டு போனது அப்படியே ஹயாமாவோட கண்ணு முன்னாடி வருது. அதே மாதிரி சிரசாக்கி இப்போ போயிட்டானேங்கிற மாதிரி இருக்க. கட் 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 வாவ் 2 பேரும் இந்த சீனை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி டைரக்டர் கீழே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஹாப்பியா இருக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அக்கினோ பார்க்கும்போது அக்கினோக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் உண்மையா பிரேக்கப் பண்ணிட்டானுங்களாங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்சியை பாத்துக்கிறாங்க. லைட்டா சிரசாக்கி அப்படியே ஹயாமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணா இவனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீனை முடிச்சுட்டு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா எமோஷனல் சீனை முடிச்சுட்டு 2 பேரும் அவனுங்க மேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீப்பா. ஒரு மாதிரி இருக்கு. சிரசாக்கி நீ பண்ண அந்த லாஸ்ட் சீன் செம்மையா இருந்தது சூப்பரா பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் வந்து அந்த லாஸ்ட் சீன்ல நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒன்று அசமிசன் என்னால வந்து உங்களை பிரேக்கப்லாம் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் அவ்வளவுதான். நான் உங்களை பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அசாமி அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்க. இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் மாட்டிக்காதபடி 2 பேரும் இருக்கலாம். அதாவது 2 பேரும் லவ் பண்ணிக்கலாம் பிரேக்கப்லாம் வேணாம் யாருக்கிட்டையும் மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி பையன் சொல்லிட்டான். அதை கேட்டனே அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு ஹயாமாக்கு. அவனை அப்படியே டைட்டா ஹேக் பண்ணிக்கிறான். எனக்கு
அவனுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாதபடி நம்ம சீக்ரெட்டாவே லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க மாட்டினது அக்கினோட்ட மட்டும்தான். பட் அடுத்து பார்த்தா அக்கினோக்கிட்டே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான். நாங்க பிரேக்கப்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம். ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அது மட்டும் எனக்கு போதும். உங்களை பிரேக்கப் பண்ணணும்லாம் நான் சொல்லலைன்னு சொல்ல, நான் யோசிச்சுட்டோம். நாங்க 2 பேர் தனித்தனியா வளர்றதை விட 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது வளர்றது தான் நல்லா இருக்கும். ஸோ எங்களால பிரேக்கப்லாம் பண்ண முடியாது. நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எங்களோட கெரியரை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல, ஸோ இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அக்கினோவை பார்த்து கேட்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா பாத்துக்கோங்க, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கினோ சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்க ரொம்ப அக்கறையா பேசுறதுக்குன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட மார்க்கெட் வேல்யூ டிராப் ஆகக்கூடாது. அது மட்டும்தான் முக்கியம். ஸோ அதை நீ பார்த்துக்கோ. அப்புறம் நீ சிரசக்கியும் ப்ரொடெக்ட் பண்ணணும், உன்னையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அக்கினோ சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி ஹயாமா சொல்றான். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு அக்கினோ போக, ஒரு நிமிஷம் அக்கினோ சன்னு சொல்லி கூப்பிட டக்குன்னு அந்த லேடி திரும்பி பார்க்குறாங்க. தேங்க்யூ எனக்காக பார்த்து பார்த்து பண்ணீங்களே எல்லாம், அதுக்கு தேங்க்யூ மேடம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹயாமா நின்றுட்டு இருக்கான். ஹயாமாக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இப்பதான். அதுக்கப்புறம் எல்லா ஆக்டர்ஸும் சேர்ந்து அப்படியே அங்கே பட்டாசு வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் முகத்துலேயும் சிரிப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா 2 பேரும் உண்மையாக பிரேக்கப் பண்ணுற மாதிரி அப்படியே சோகமாகவே சுற்றிட்டு இருந்தானுங்க. பட் இப்போ அப்படி இல்லை. அந்த கிரேக்கர்ஸ்லாம் அப்படியே வெடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கு. தனித்தனியாக அவங்கவுங்க பேரோட அந்த மூமெண்ட்டை க்யூட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஹயாமா கேட்குறான், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு. என்னதுங்கிற மாதிரி சிரசாக்கி பார்க்க, நீ என் கூட என் வீட்டுக்கே வந்துரு, 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிரசாக்கிக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவன் உண்மையாவா சொல்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் தேர்ட் வீல்னு ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சீரீஸோட க்ரமவை பார்த்தா அப்படிதான் இருக்குது. புதுசாக ஒருத்தன் வேற அப்பப்போ வந்து சிரசாக்கி முன்னாடியே சுற்றிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.